அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் ஒரு மாதத்தில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்தை விட்டும், நெருக்கடியான வாழ்வை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும், மன நிம்மதியான வாழ்வையும், மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைவான செல்வத்தையும், நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சங்கடம் இல்லாத, சிரமம் இல்லாத வாழ்வையும், மன நிம்மதியான, மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கையால் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, கண்ணியத்தோடு, மரியாதையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தின் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் நிறைந்த ஒரு சதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். மூமினூன அன்தும். எல்லா சஹாபாக்களையும் ரசூலை கேட்குறாங்க, நீங்களெல்லாம் உண்மையான மூமின்களா, நீங்களெல்லாம் உண்மையான மூமின்களா, நீங்களெல்லாம் உண்மையான முஸ்லீம்களா என்று சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே எல்லா சஹாபாக்களும் பசபத்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒன்றுமே பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருந்தாங்க. ரெண்டாவது தடவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மூமினூன அன்தும், நீங்களெல்லாம் உண்மையான மூமின்களா அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தாங்க. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மூமினூன அன்தும், நீங்களெல்லாம் உண்மையான மூமின்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆமாம், நாங்கள் உண்மையான மூமின்கள் தான், நாங்கள் உண்மையான முஸ்லீம்கள் தான், நாங்கள் உண்மையான மூமின்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எதை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையான மூமின் தான், உண்மையான முஸ்லீம் தான் சொல்லி எதை வச்சு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட முக்கியமான 3 குணம் எங்கிட்ட இருக்குது, முக்கியமான 3 குணம் எங்கிட்ட இருக்குது, அதை வச்சு சொல்கிறோம் நாங்கள் உண்மையான முஸ்லீம் தான், உண்மையான மூமின்கள் தான் அப்படி சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்ன உடனே அந்த 3 குணம் என்ன, அந்த 3 குணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், முதல் குணம், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். முதல் குணம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா பிஹம்தில்லாஹி ஃபிர் ரிஹா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குணம் எங்கிட்ட எப்போவுமே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒ நஸ்பீர் அலல் பலாயி, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்படுத்துச்சு, ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் நாங்கள் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கிறோம். அந்த குணமும் எங்கிட்ட இருக்குது. முதல் விஷயம், ஏதாச்சும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நான் அதை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டாவது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனையோ கஷ்டமோ சிரமமோ ஏற்பட்டுச்சுன்னா இஸ்பிரோ, நாங்கள் ரொம்ப பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருப்போம். மூன்றாவது விஷயம்,
நோமினும் பில் கலா, அல்லாவுடைய கலாக்கதிரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாவுடைய நாட்டுப்படி தான் எல்லாமே நடக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதை நம்புகிறோம். அல்லாவுடைய கலாக்கதின் பிரகாரம் தான் எல்லாமே நடக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வலில்லாஹி மோமினூன் அன்தும், அல்லாஹ் மீது சத்தியமா. ரசூல்லா இந்த 3 கேள்வியை சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வலில்லாஹி மோமினூன் அன்தும், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் உண்மையான மோமின் தான், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்களெல்லாம் உண்மையான மூமீன்கள் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸில் பக்கம் அன்பிருக்கிறவர்களே, நாமளும் உண்மையான மூமினாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்மளுடைய அந்த 3 குணம் நமக்கு இருக்கணும். என்னதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எது சந்தோஷம் நடந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும். ஏதாச்சும் ஒரு சோதனை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னா சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கணும். 3வது விஷயம், நடப்பதெல்லாம் அல்லாவுடைய நாட்டுப்படி தான் நடக்குது, அல்லாவுடைய கலாக்கதிரை கொண்டு தான் நடக்கிறதுங்கிற சொல்லி ஒரு மூமின் முழுமையான நம்பணும். அப்படின்னா அல்லாஹ்வின் சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் உண்மையான மூமின்கள் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸில் பக்கம் அன்பிருக்கிறீர்களே. அதே மாதிரி முதல் விஷயம், நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஒரு மூமின்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்பது நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம். உதாரணத்துக்கு சொன்னால், நம்ம நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு பைக்கு சாவி கீழே விழுந்துட்டு பணமோ நகையோ ஏதாச்சும் கீழே விழுந்துட்டு ஒருத்தர் ஓடி வந்து எடுத்து தரார். என்னங்க உங்கள் பணம் கீழே விழுந்துட்டு, உங்களுடைய செயின் கீழே விழுந்துட்டு, உங்களுடைய காசு கீழே விழுந்துட்டு எடுத்து தராரு. நம்ம வாங்கிட்டோம். வாங்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி போகிறோம். வாங்கிட்டு அந்த நம்முடைய பணத்தை நம்முடைய காசை எடுத்து தராரு. வாங்கிட்டு அப்படி போயிட்டோம், ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா எடுத்த தந்தவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நன்றி கெட்ட பையன், நன்றி கெட்ட பையன், கீழே கிடந்து எடுத்து கொடுத்தோம், ஒரு நன்றியோடு சொல்லலை, தேங்க்ஸ் கூட ஒரு வார்த்தையை சொல்லலைன்னு சொல்லக்கூடிய நபரெல்லாம் நம்மளாம் பார்ப்போம். அவருடைய பொருளை அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு நன்றி எதிர்பார்க்கக்கூடிய நம்ம, அல்லாஹ் நம்ம பணம் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. கண்ணு அல்லாஹ் தான் கொடுத்தது, காது அல்லாஹ் தான் கொடுத்தது, காலு அல்லாஹ் கொடுத்தது, கை உடல் உறுப்புகள் எல்லாமே யார் கொடுத்தது? அல்லாஹ் தான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வைந்தவுத்து நியமத்தல்லாஹி லா துஸஹா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தந்திருக்காரோ அதை எண்ணி பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்கான்னு சொல்லி எண்ணி பார்த்தா, கணக்கிட்டு பார்த்தா என்ன முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அல்லாவே சொல்லுவான் லா துஸஹா, எண்ணவே முடியாது. அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு தந்திருக்கான்னு சொல்லி என்ன முற்பட்டா எண்ணி பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், அல்லாஹ்வுடைய நமக்கு தந்த அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாது. லா தூசுஹா, அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கான்னு சொல்லி வரையறைக்கு கொண்டு வர முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ல. அந்த அளவுக்கு எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியமத்துக்களையும் அருட்கொடைகளும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், தந்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் நாம் சொல்கிற வார்த்தை என்ன? அல்லாஹ் உங்களுக்கு தந்தக்கூடிய நியமத்துக்களை எண்ணவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் சொல்கிற வார்த்தை அல்லாஹ் என்னடா தந்துட்டான், அல்லாஹ் நமக்கு என்ன தந்துட்டான் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் தந்த நியமத்தை எண்ணவே முடியாது. ஒவ்வொரு உறுப்புகள் அல்லாஹ் தான். கண்ணு அல்லாஹ் கொடுத்தது தான், காது அல்லாஹ் கொடுத்தது தான், கை அல்லாஹ் கொடுத்தது, நம்முடைய சம்பாத்தியம் அல்லாஹ் கொடுத்தது, மனைவி அல்லாஹ் கொடுத்தது, பிள்ளை செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்து, இப்படி அல்லாத எல்லாமே தந்தான். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை அல்லாஹ் என்ன தந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அன்பிற்கினவர்களே, பொதுவாக நம்ம அல்லாஹ் தந்ததை நினச்சி பார்க்கணும். நம்ம எதை நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ அதை நினச்சி பார்க்குறதே கிடையாது. அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதை நினச்சி ஒரு நாள் நம்ம சந்தோஷப்பட்டதே கிடையாது. எதெல்லாம் இல்லையோ நம்மகிட்ட எதெல்லாம் இல்லையோ அதை நினச்சி வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது அல்லாஹ் தந்ததை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். எது இல்லையோ அதை நினச்சியே பார்க்கக்கூடாது. ஆனால் நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எதெல்லாம் நம்மகிட்ட இல்லையோ குறையா இருக்கோ அதை நினச்சி பார்ப்போம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ரொம்ப கருப்பாக இருக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி தான் பார்ப்போம். அல்லாஹ் கொஞ்சம் கருப்பாக படைச்சிட்டான், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நினைப்போம். அதே மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறோம், கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருக்குமோ. குண்டாக இருக்கிறவர் எப்படி நினைப்பார்? ரொம்ப உடம்பு வச்சுட்டு குண்டாக இருக்கிறோம், கொஞ்சம் உடம்பு குறைஞ்சி ஒல்லியாக இருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை நினச்சி சந்தோஷமே பட மாட்டோம். எதெல்லாம் இல்லையோ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அன்பிற்கினவர்களே, கொடுத்ததை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்ல இன் ஷக்கர்தும் லா அஸீதனக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீங்கடா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்தினால் லைன் சக்கரத்தும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். எதையெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால், எல்லா உறுப்புகள் அல்லாஹ் தந்தது. கண் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பேர் கண் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம், கண் இல்லாமல் குச்சை தட்டி நடந்து வருவாங்க. ரோட்டில் நம்மளாம் பார்த்துருப்போம். கண் இருக்காது, 2 கண் இருக்காது, கண் இல்லாமல் குச்சை தட்டி நடந்து வருவாங்க. ஆனால் கரெக்டாக நடந்து வருவாங்க. அதை மாதிரி நம்மளால் நடக்க முடியுமா? குச்சை வச்சு கண்ணை மூடி இந்த பள்ளிவாசல் நம்மளால் தாண்ட முடியுமா?
எல்லாருமே யாருமே தாண்ட முடியாது. இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த பள்ளிவாசலை நம்மளால் தாண்ட முடியுமா? நிச்சயமாக தாண்ட முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை படைச்சிருக்கிறான், கண் இல்லாமல் குச்சை கொண்டு தட்டி தட்டி எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களையும் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நமக்கு கண்ணை கொடுத்துருக்கா, அவர் கண் இல்லை, ஆனால் அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்துருக்கான். இதை நினச்சி என்னைக்காச்சும் சந்தோஷப்பட்டிருக்கோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கோம்னா நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். எப்போ நினச்சி பார்ப்போம் அப்படின்னா, கண் வலி என்றைக்கு வருதோ, கண் நல்லா இருக்கிற கண்ணில் என்னைக்காச்சும் ஒரு பிரச்சனை வரும், கண் வலி வரும், அந்த கண் வலியை தாங்க முடியாது. அப்போ நினச்சி பார்ப்போம், எல்லாம் கண் வலிக்குதா, எல்லாம் கடுமையாக வலிக்குதா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நினைப்போம். அதே மாதிரி கால் நல்லா இருக்கிற நினையும், கை நல்லா இருக்கிற நினையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரையும் நம்ம அல்லாஹ்வை நினச்சி பார்க்கவே மாட்டோம். என்றைக்கு கால் வலி வருதோ, கை வலி வருதோ, தலைவலி வருதோ, பல்லு வலி வருதோ, வயிற்று வலி வருதோ, அப்போ நினச்சி பார்ப்போம், எல்லாம் கடுமையாக வயிறு வலிக்கு, எல்லாம் கடுமையான பல்லு வலிக்கு, கடுமையான காது வலிக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வலியும் நம்ம எப்போ நினச்சி பார்ப்போம்டா, அந்த கண் வலியும் வயிற்று வலியும் கால் வலியும் கை வலியும் வரும்பொழுது தான் அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தை அன்றைக்கி நினச்சி பார்ப்போம். அதனால் எப்போவுமே அல்லாஹ் தந்ததை நினச்சி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு தந்தையை நினச்சி தந்ததையெல்லாம் நினச்சி பார்க்கணும். மனைவியை அல்லாஹ் தான் தந்தான், நம்முடைய வியாபாரத்தை அல்லாஹ் தந்தான், நம்முடைய விவசாயத்தை அல்லாஹ் தந்தான், நம்முடைய தொழிலை அல்லாஹ் தந்தான், நம்முடைய குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தந்தான், உடல் உறுப்புகளை எல்லாமே அல்லாஹ் தந்தான். அப்படி நினச்சி லைன் சக்கரத்தும் எல்லாம் நீ தான் எல்லாத்தையும் தந்த அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம்னா அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான் நம்முடைய நியமத்துக்களை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுவான். பெருமக்கள், நபிமார்கள், சோதாக்கள், சாலியங்களுடைய பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்கும்னா எப்போவுமே நன்றி செலுத்துவாங்க. பெருமக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னா எப்போவுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நோய் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, ஒரு படிப்பை மேலே போய் ஒரு நோய் வந்துட்டு தாங்க முடியாத ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னா பெருமக்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவாங்க. ஆரோக்கியமாக இருக்கும்போது நன்றி செலுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் வந்துட்டால் அதிகமாக நன்றி செலுத்துவாங்க என்பதாக வரலாறில் பார்க்குறோம். முகமது பின் வாசிம் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு காலில் ஒரு கட்டி வந்திருக்கும், காலில் பெரிய கட்டி வந்திருக்கும். அவரை பார்க்க வந்த ஒருத்தர் சொல்வார், என்ன அல்லாஹ் உங்களுக்கு இப்படி சோதிக்கிறான், இவ்வளோ பெரிய கட்டி வந்துட்ட, என்ன இப்படி உங்களுடைய வேதனையில் எப்படி தாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது முகமது பின் வாசிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த கட்டி வந்த பிறகு தான் நான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த கட்டி வந்த பிறகு தான் நான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இதையெல்லாம் எப்படி பொறுத்திக்கிறீங்க, எதுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்பார். அப்போ முகமது பின் வாசிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த காலில் வந்த கட்டி, காலில் வந்திருக்கக்கூடிய எந்த கட்டி என்னுடைய முகத்திலேயோ என்னுடைய கண்ணிலேயோ வந்துருச்சுன்னா என்னுடைய நிலைமை என்ன? காலில் வந்திருக்கக்கூடிய கட்டி அதே நேரம் என்னுடைய முகத்திலேயோ என்னுடைய கண்ணில் வந்துட்டு என்னால் தாங்க முடியுமா? அப்படி அதிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்பதாக முகமது பின் வாசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வரலாறுல கண்பிடிக்கணும். இப்படி ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு நியமத்துக்கும் அனுபவிக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களாக இருக்கட்டும், இறை நேசிலாக இருக்கட்டும், அவருடைய இபாதத்தெல்லாம் அதிகமாக நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதிகமாக நன்றி செலுத்துவாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஐஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஐஷாவே நான் அல்லாஹ் வணங்கணும், அனுமதி கொடுங்க, அல்லாவை நின்று வணங்கணும்னு ஆசைப்படுதேன், தொழுகணும்னு ஆசைப்படுதேன், அல்லாவை வணங்கணும்னு ஆசைப்படுதேன், அனுமதி கொடுங்கன்னு சொல்லி மனைவிட்ட கேட்கும்பொழுது ஐஷா ரலியல்லாஹு கொடுங்க, யார சொல்ல நீங்கள் வணங்கிக்கோங்க, அல்லாவை இபாதத் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அமல் செய்கிறாங்க, இபாதத் செய்கிறாங்கண்டா விடிய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. கால் வீங்கக்கூடிய அளவிற்கு விடிய தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. கால் நல்லா வீங்கிட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு நின்று கால் வீங்கிட்டு ஐஷாரில் கேட்குறேன், யார் ரசூலுல்லாஹ் எதுக்கு இப்படி சிரமப்பட்டு தொழுகணும், கால் வீங்கக்கூடிய அளவிற்கு எதுக்கு இப்படி சிரமப்பட்டு தொழுகணும், அல்லாஹ் உங்களுடைய முன்பாவத்தை மன்னிச்சிட்டான், உங்களுடைய பின்பாவத்தையில் மன்னிச்சிட்டான், எதுக்கு இப்படி சிரமப்பட்டு தொழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அஃபலா அக்கூன அபுதன் ஷக்கூரா, நான் என்னை படைத்த இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸில் பார்க்க அன்பிருக்கிறே. ஆக நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் அனுபவிக்கக்கூடிய நாம் ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கணும். எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தான். வியாபாரமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லி நினச்சி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் அந்த தொழிலில், அந்த வியாபாரத்தில், அந்த குடும்பத்தில் மென்மேலும் பறக்கச் செய்வான் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் காபாவுடைய திரைசீலை பிடிக்கி காபாவுடைய திரையை பிடிச்சி அழுதளவு துவாச்சிறார். அவருடைய துவா எப்படி இருந்துச்சுன்னா, காபாவுடைய திரையை பிடிச்சிட்டாரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை கம்மியான கூட்டத்தில் சேர்த்துரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை குறைந்த கூட்டத்தில் சேர்த்துரு சொல்லி அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த வழியாக போன உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்னப்போ இப்படி துவா செய்கிற, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், குறைந்த கூட்டத்தில் சேர்த்துரு, கம்மியான கூட்டத்தில் சேர்ந்து துவா செய்றி, என்ன காரணம், எப்படி துவா செய்றி, என்ன காரணம்னு கேட்கும்பொழுது அந்த மனிதர் சொன்னார், உமர் ரலியல்லாஹு, உமரே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வ கலீலும் மின் இபாதி ஷக்கூர்,
கலீலும் மின் இபாதிய ஷுக்குர். உமரே, அல்லாஹ் குரானில் சொல்கிறான், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை சேர்த்துரு, கம்மியான கூட்டத்தில், அந்த குறைந்த கூட்டத்தில் என்னை சேர்த்துன்னு சொல்லி நான் துவாச்சேன் என்பதாக அந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மளை இப்போ கண்பிடிக்கிறீர்களே. இதே போன்று உலகத்தில் பார்த்தோம்னா அல்லாஹ் எத்தனையோ நியமத்துக்கு நமக்கு அள்ளி தந்திருக்கிறான். ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கணக்கெடுத்தோம்னா ரொம்ப கம்மி. இன்னல் இன்சானில் ரப்பிஹி லக்கனூதுன்னு சொல்லி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லும்பொழுது மனிதர்கள் ரொம்ப நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், அல்லாஹ் கொடுத்ததையில் அனுபவிக்கிறோம், அல்லாஹ் கொடுத்ததைய எல்லா நியமத்துக்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் நன்றி செலுத்துகிறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாமே நான் சம்பாதிச்சது, நான் உருவாக்குனது, நான் கஷ்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாக பார்க்கலாம். வீடு அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்ல மனசு வராது. அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளையை கட்டி கொடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை தான் முதல்ல பார்க்கலாமே தவிர எல்லாமே அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி அந்த மனசு வருதா, அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தை வருதான வரவே செய்யுது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது எல்லாமே கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான், கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லி நினைக்கணும். அதை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும்டா லா அஸீதனக்கும், அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் என்பதாக ஹதீஸில் பார்க்குறேன். அன்பிற்கினிலே ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்பாங்க, நன்றி செலுத்துறதுனா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நினைக்க பெரிய விஷயம் 100 ரக்காத் தொழுவணும், 1000 ரக்காத் தொழுவணும் அப்படி சொல்லப்படலை. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம அதிகம் நன்றி செலுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் காணாமல் போயிடும். ரசூலுல்லாவுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போயிடும். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஒட்டகம் கிடச்சிட்டுண்டா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய ஒட்டகம் கிடச்சிட்டுண்டா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன், என்னுடைய ஒட்டகம் காணாமல் போச்சு கிடச்சிட்டுண்டா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்கிறாங்க. சஹாபாட்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் காணாமல் போன ஒட்டகம் ரசூலுல்லாஹ்ட்ட கிடச்சிருது. கிடைச்ச உடனே சஹாபாட்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கடா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னாங்க ஒட்டகம் காணாமல் போயிட்டுனா கிடச்சிட்டுனா நன்றி செலுத்துவோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன இபாதத் செய்வாங்க, தொழுவாங்களா அல்லது நோன்பு வைப்பாங்களா அல்லது தான தர்மங்கள் செய்வாங்களா, என்ன அமல் செய்வாங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாட்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே செய்யலை. ரசூலுல்லாஹ் எதுவுமே ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு வேறு எதுவுமே செய்யலை. சஹாபாட்கள்லாம் போய் கேட்குறாங்க, யார சொல்லி நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க ஒட்டகம் காணாமல் போன சமயத்தில் யார யா அல்லாஹ் ஒட்டகம் கிடச்சிட்டுண்டா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன்னு சொன்னீங்களே, எந்த ஒரு அமல் செய்யலையே, என்ன காரணம், மறந்துட்டீங்களான்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் ஒட்டகம் கிடச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டேனே, ஒட்டகம் கிடச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டேனே, அதான் நன்றி அப்படிம்பாங்க. அதான் நன்றி என்னுடைய வெளிப்பாடு அப்படிம்பாங்க. இப்போது நாம் எதெல்லாம் அனுபவிக்கிறோம், சாப்பிட முடிக்கிறோமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், பாத்ரூம் போகிறோமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பாடு விதவிதமான சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும், சாப்பிட முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது. அதே மாதிரி பாத்ரூம் போனால் பாத்ரூம் வராது. உலகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம், மூல நோயில் சிரமப்பட இருப்பாங்க, சிறுநீர் வெளி வராமல் சிரமப்படக்கூடிய, கல்லீரலில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்களை உலகத்தில் நிறைய நபர்களை பார்க்கலாம். ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை இருக்கும், காலில் பிரச்சனை இருக்கும், வயிற்றில் பிரச்சனை இருக்கும், மூல நோய் இருக்குது. இப்படி உலகத்தில் நிறைய நோய்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் பார்க்குறோம். அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான். மூல நோய் இல்லை, நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அமலையும் நினச்சி அல்லாஹ் நம்ம நல்லா வச்சுருக்கிறான்னு நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படின்னா அல்லாஹ் தஆலா லா அஸீதனக்கும், நம்முடைய ஆரோக்கியத்தை மென்மேல் தருவான். நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் நம்மளை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதாக ஹதீஸில் பார்க்குறேன். அன்பிற்கினிலே அல்லாஹ் தந்ததை நினச்சி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறதும் சோதனை தான், அதே நேரத்தில் நம்மகிட்டேருந்து எடுக்கிறதும் சோதனை. பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு சின்ன வரலாறு, முந்தைய காலகட்டத்தில் பனீ இஸ்ராயீலுடைய காலகட்டத்தில் 3 நபர்களை மக்கள்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. 3 நபர்களை மக்கள்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எதுக்கெல்லாம், ஒருத்தர் தொழுநோயாளி, அவரையும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இன்னொருத்தர் வழுக்கத்தலையுடையவர், அவருக்கு முடியே இருக்காது, பார்க்க அருவருப்பாக இருப்பார், அவரையும் மக்கள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இன்னொரு மனிதர் கண் பார்வையற்ற மனிதர், கண் தெரியாத மனிதர், 3 வரையும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அல்லாஹ்வுடைய சோதனை எப்படின்னா, நீ ஒரு மலக்கை அனுப்பிச்சு, ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அவர் இடத்தை அனுப்பி அவங்கள சோதிச்சிடுவாங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு விடுவான். உடனே என்ன செய்வாங்க, அந்த ஒரு மலக்கு முதல் மனிதர்கிட்ட தொழு நோயாளிகிட்ட வருவாங்க. தொழு நோயாளிகிட்ட ஐயோ ஷெய்ன ஹப்பை இலைக்க, உங்களுக்கு என்ன தேவை வேணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய நோய் என்னை விட்டு நீங்கணும், இந்த தொழு நோய் என்னை விட்டு நீங்கணும், அழகான உடல் தோற்றம் வேணும், அழகான மனிதர்களை போன்று நானும் மாறணும் அப்படி சொல்லும்போனே உடமையெல்லாம் தடவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானாக, அல்லாஹ் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அழகான உடலையும் தருவானு சொல்லி துவா செஞ்சுருவாங்க. மலக்கு துவா செஞ்ச பிறகு ஐயோ மாறி நான் ஹப்பை இலை, உனக்கு பொருளாதாரம் என்ன வேணும், முதல்ல நோய் நீங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஐயோ மாலி நான் ஹப்பை இலைக்க, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சம்பாத்தியத்துக்கு என்ன வேணும்னு அவர் சொல்வார், எனக்கு ஒட்டகம் வேணும்னு சொன்னி ஒட்டகத்தை கொடுத்து பாரக்கல்லாஹ் ஃபீக்க, அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தில் இந்த ஒட்டகத்தில் பரக்கத் செய்வானான்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது மனிதர்கிட்ட போவார், அவர் அதே மாதிரி சொல்வார், எனக்கு தலையில் அதிகமாக முடி வேணும், அழகான முடி வேணும் பாரு, என்ன பொருள் வேணும் அப்படின்னு போனே
அவர் சொல்ல எனக்கு பக்கரத்துன் மாடு வேணும்பார். அதே மாதிரி மாடு கொடுக்கப்படி அவருடைய தலைமுடி அழகான முடியும் வந்துடும். மாடு கொடுக்கப்பட்டு அல் பாரக்கல்லா ஃபீக்க, அல்லாஹ்விட்ட நீ பொருளாதாரத்தில் உன்னுடைய மாட்டில் பறக்க செய்யணும்னு சொல்லி துவா செஞ்சுருவாங்க. மூணாவது நபர் கண் பார்வையற்ற மனிதர். அவர்கிட்ட போகும்பொழுது அவரும் இதே மாதிரி சொல்லுவார், என்னை எல்லோரும் பார்க்குற மாதிரி நானும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்குற மாதிரி கண் பார்வை எனக்கு வேணும், அதே நேரத்தில் எனக்கு என்ன பொருள் வேணும்னா ஆடு வேணும். அப்படி சொன்னோன்னே அவருடைய கண் பார்வையும் கிடச்சிரும். ஆட்டை கொடுத்துட்டு பாரக்கல்லா ஃபீக்க, அல்லாஹ் இதில் பறக்க செய்ய சொல்லி அந்த மலைக்கு துவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கடந்து போகும், ஒரு சில வருடங்கள் போகும். ஆடு பண்ணையாக மாறிடும், மாடு பண்ணையாக மாறிடும், ஒட்டகம் பண்ணையாக மாறிடும். எல்லோரும் செல்வ செழிப்போடு வசதி வாய்ப்போடு 3 பேர் இருப்பாங்க. அதை மறுபடியும் அல்லாஹ் சோதிக்க அனுப்புவான். அந்த 3 வரையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பும் பொழுது அவர் எந்த நிலைமையில் இருந்தாரோ அந்த நிலைமை ஃபஸ்ட்டு அவர் எந்த நிலைமையில் இருந்தால் அதே நிலைமையில் அந்த மலைக்கு வந்து யாசங்கப்பர், நீங்கள் ஒரு காலத்தில் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தீங்க, தொழுநோயாலே இருந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய நோயை ஷிஃபாவாக்குனா, அல்லாஹ் தான் இந்த வசதி வாய்ப்பை தந்தான், உங்களால் முடிஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை, முதலாவது நபரும் 2வது நபர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படின்னா, இது பரம்பரையாக சேர்த்து வச்சு சொத்து, இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்து, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மலக்கு துவா செய்வார். முதல் நபருக்கும் 2வது நபருக்கும் துவா செய்வார். அல்லாஹ் நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாற்றிட்டுமாக, பழைய நிலைமைக்கு வரட்டும் அப்படின்னு துவா செஞ்சோடனே பழைய நிலைக்கு மாறிடுவார். 3வது நபர் கண் பார்வையற்ற மனிதர்கிட்ட போய் உதவி கேட்பார். அல்லாஹ் உங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தீங்க, அல்லாஹ் தான் கண் பார்வையை தந்தான், பொருளாதாரமே இல்லாமல் இருந்தீங்க, வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தீங்க, அல்லாஹ் தான் செல்வ செழிப்பை தந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்வார், நிச்சயமாக அல்லாஹ் தான் எனக்கு கண் பார்வை வாய்ப்பை தந்தான், அல்லாஹ் தான் வசதி வாய்ப்பை தந்தான், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் அந்த மலக்கு சொல்வார், அல்லாஹ்வுடைய உத்தரவு இது, அல்லாஹ்வுடைய சோதனை, இந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெற்றீருங்க, நீங்கள் இந்த சோதனைகளில் வெற்றி பெற்றீர்கள், அல்லாஹ் உங்களுடைய தொழில் மென்மேலும் பறக்கச் செய்யுமான்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போவாங்க என்பதாக ஹதீஸில் வரலாறு. இப்போ கண்பிரிக்கிறதுலே பொதுவாக சோதிக்கிறது வந்து அல்லாஹ் தஆலா கொடுக்கறதும் சோதனை தான், எடுக்கிறதும் சோதனை. அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பொழுது கொடுத்ததற்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்மகிட்ட இருந்து எடுக்கிறான், ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருது, சிரமம் வருதுன்னா இஸ்பீரோ ரொம்ப சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கும். 2 இபாதத் தான். கொடுக்கும் பொழுது நன்றி செலுத்துகிறான், அதுவும் ஒரு இபாதத் தான். எடுக்கும் பொழுது நம்ம சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கணும்டா, அது ஒரு இபாதத் தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் மென்மேல் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்மகிட்ட இருந்து எடுக்கிறான் அப்படின்னா அந்த நேரத்தில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கோம். அன்பிற்கினிலே ரமலானுடைய கடைசி 10ல் நம்ம வந்துட்டோம். கடைசி 10ங்க ரமலான்கிறது முக்கியமான 10ல் கடைசி 10 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா எல்லோருக்கும் தெரியும், ரமலானுடைய கடைசி 10ல் தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்குது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவுனா முந்தைய காலகட்டத்தில் அல்லாஹ் எத்தனை வயசு வரை வாழ வச்சான்னு கேள்விப்படும்போது 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் சர்வசாதாரணமாக அமல் செஞ்சாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினுடைய வயசுங்கிறது 60க்கும் 70க்கும் மத்தியில். ஆனால் இப்போ திடீர் நோய் வருது, திடீர் மரணங்கள் வருது, நிறைய பார்க்குறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு லைலத்துல் கத்ர் இரவு ஒரு மனிதன் கிடச்சிட்டுண்டா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அது எப்படின்னா 1000 மாதங்களை விட சிறந்த இரவுங்கிறது 83 வருஷமும் 4 மாதமும் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு ஒரு மனிதனுக்கு கிடச்சிட்டுண்டா 83 வருஷமும் 4 மாதமும் அமல் செஞ்ச என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மையை தாரான் அல்லாஹ் தஆலா, அந்த அளவுக்கு நன்மையை தாரான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த இரவு எந்த இரவில் இருக்குது, அந்த இரவு எந்த இரவில் இருக்குன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ரமலானுடைய கடைசி 10ல் இருக்குது. ரமலானுடைய கடைசி 10ல் ஒற்றைப்படையான இரவில் இருக்குது. ஒன்று 21 இருக்கலாம், அல்லது 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், அல்லது 29 இருக்கலாம். இந்த 5 இரவுகளில் தான் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே நேரம் இந்த இரவை அடைவதற்கு என்ன வழி, இந்த லைலத்துல் கத்ர் இரவை இந்த பாக்கியத்தை இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு இபாதத்தை நமக்கு கட்டுது. அதுதான் ஈத்திகாஃப்ங்கிறது நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ஈத்திகாஃபில் 3 வகையான ஈத்திகாஃப் இருக்குது. ஒன்று வாஜிபு, இன்னொன்று நஃபீலு, இன்னொன்று சுன்னத்தி முஅக்கதா. வாஜிபுங்கிறது நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை நிறைவேற்றினா, எல்லாம் இந்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னா, இந்த காரியம் நடந்துட்டுனா உனக்காக உன்னுடைய பள்ளியில் நான் ஈத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இருக்கிறது வாஜிபு. 2வது நம்ம நஃபீலான ஈத்திகாஃப். நம்ம எப்போல்லாம் பள்ளிவாசலுக்கு வரமோ, தொழுகு வரமோ, ரமலான் மாதத்தில் எப்போ வந்தாலும் சரி வரும்பொழுது நியத்தோடு வரணும். நவியத்து ஈத்திகாஃப மதும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னா நியத்து வச்சுருக்கணும், எல்லாம் இந்த பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் உனக்காக நான் ஈத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும். அது நஃபீலான ஈத்திகாஃப். 3வது ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10ல் இருக்கக்கூடிய ஈத்திகாஃப் தான் சுன்னத்தி முஅக்கதா கிஃபாயாம்பாங்க. அதாவது
ஊரில் யாராச்சும் கண்டிப்பாக இருந்தாகணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜனாசா தொழுகை ஃபர்லே கிஃபாயாண்டா ஊரில் யாராச்சும் கண்டிப்பாக யாராச்சும் தொழுதாகணும். யாருமே தொழுகலை அப்படின்னா ஊரில் எல்லாருமே குற்றம் பிடிக்கப்படுவார். அதே மாதிரி ரமலானுடைய மாதத்தில் ஈத்திகாஃப் யாராச்சும் இருந்தாகணும். யாருமே இருக்கலைன்னா ஊரில் உள்ள எல்லோரும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. ஈத்திகாஃபினுடைய நேரம் என்ன? ஈத்திகாஃப் இருக்கிறோம். ஈத்திகாஃப் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறனால லைலத்துல் கத்ர் இரவை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கி. ஈத்திகாஃபினுடைய நேரம் என்ன அப்படின்னா ரமலானுடைய பிற 21லேருந்து இருக்கணும். மகரிப்புக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். மகரிப்புக்கு ஈத்திகாஃப் இருக்கிறோம் அப்படின்னா சூரியன் மறைவதற்கு முன்பாக வந்துட்டு சூரியன் மறைந்த பிறகு வெளியே போகணும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு நாள் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளுங்கிறது இங்கிலீஷ் டயத்தில் 12 மணி டு 12 மணி. ஆனால் இஸ்லாத்தில் ஒரு நாளுங்கிறது மகரிபு டு மகரிப்புக்கு முன்னாடி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடணும். ஒரு நாள் இருக்கிறோம் அப்படின்னா ஈத்திகாஃப் 10 நாள் இருக்கிறது சுன்னத்து மக்கள் தான். பல்வேறு சிறப்புகள் பல்வேறு நன்மைகள் இருக்குது. ஒரு நாள் இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மகரிப்புக்கு முன்னாடி வந்துடணும். இன்றைக்கி மகரிப்புக்கு முன்னாடி வந்துட்டு நாளைக்கு மகரிப் தொழுகை பிறகு வெளியே போகணும். ஒரு நாள் இருக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி 10 நாள் இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மகரிப்புக்கு முன்னாடி வந்துட்டு பெருநாளுடைய பிறை பார்த்த பிறகு பெருநாவோட பிறை பார்த்துட்டோம். நாளைக்கு பெருநா அப்படின்னா பெருநா பிறை பார்த்த பிறகு வெளியே போகிறது 10 நாளுக்குள்ளே ஈத்திகாஃப் என்பதாக நேரம் என்பதாக ஹதீஸில் நம்ம இப்போ கண்பிக்க நேரு. அதே மாதிரி ஈத்திகாஃப் இருக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும், என்ன சிறப்பு கிடைக்கும் அப்படி சொல்லும்போது பல்வேறு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் முதல் சிறப்பு நம்முடைய ஈத்திகாஃப் இருக்கிறனால நம்முடைய சிறு சிறு பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. ஈத்திகாஃப் இருக்கிறனால சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒன்று. ரெண்டாவது ஈத்திகாஃப் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உள்ள பள்ளிவாசலில் நாம் ஈத்திகாஃப் இருக்கிறோம்னா வெளியில் என்னென்ன அவர்கள் செய்யப்படுதோ உதாரணம் சொன்னோம்னா வெளியே நிறைய பேர் ஜனாசாவை கலந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நலம் விசாரிப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி வெளியில் என்னென்ன அமல்கள்லாம் செய்யப்படுதோ அந்த நன்மைகள் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க வெளியில் என்னென்ன அமல்கள்லாம் செய்யப்படுதோ அதனுடைய நன்மைகள் முழுமையான முறையில் அவர்களுக்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். ரெண்டாவது சொல்லுவாங்க. மூணாவது ஈத்திகாஃப் இருக்கிறோண்டா கிடைக்கக்கூடிய நன்மை 2 ஹஜ்ஜி செஞ்ச நன்மையும் ஹஜ்ஜத்தைனி உம்ரத்தைனி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 2 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும். அதே மாதிரி 2 உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மாதிரி ஈத்திகாஃப் இருக்கிறதுனால பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு நன்மைகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க நான் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கும்போது கடைசி 10 வருஷம் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மவுத் ஆகக்கூடிய அந்த வருஷத்தில் 20 நாள் ஈத்திகாஃப் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் இப்போ கண்பிற்கினவர்களே ஈத்திகாஃப் இருக்கிறது மூலமாக பல்வேறு சிறப்புகளும் உண்டு, நன்மைகளும் உண்டு. ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா முழுமையான ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல் புரிவானாக. இருந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த எல்லா நல்ல மலைகளையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் பரிபூர்ணமாக அடைந்து அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.